சென்னை துறைமுகம் தொகுதி தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக்குமாருக்கு மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவான நிலையில் சேகர்பாபுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், மேலும் விவரங்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போது சென்னை துறைமுகம் தொகுதியில போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் சினோரா அசோக்குக்கும் அதேபோல திமுக சார்பாக போட்டியிட்ட சேகர்பாபு தரப்பினருக்கும் தகராறு எழுந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பின்பு அது கைகலப்பாக மாறியது. குறிப்பாக சேகர்பாபு அவர்களுடன் வந்த நபர்கள் ஆயுதங்களுடன் சினோரா அசோக் மற்றும் அவரது ஆதரவாளர் விஜயகுமார் நிர்வாகிகளை தாக்கியதாகவும் அலுவலகத்தில் புகுந்து அராஜகத்தில் ஈடுபட்டதாகவும் புகாரானது கொடுக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 7 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டது மற்றும் சிலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில நேற்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதன்படி நேற்று வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் சேகர்பாபு அவர்கள் விசாரணைக்கு ஆஜரானார். சுமார் 4 மணி நேரம் அவரது விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் குறித்து அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும், குறிப்பாக எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது, பூத் கேப்சரிங் ஏதாவது நடந்ததா, அல்லது சினோரா அசோக் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கிறதா, விஜயகுமார் உள்ளிட்டோரிடம் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கிறதா போன்ற வகையில கேள்விகள் எழுப்பப்பட்டது. அவரிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட பின்பு மாலை 3 மணி அளவில் அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். மீண்டும் தேவைப்படும் போது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நிர்வாகிகளும் அழைத்து விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய முரளிதரன் என்பவர் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில், அதாவது சீஃப் ஏஜென்ட் எலெக்ஷன் ஏஜென்டாக முரளிதரன் கொடுத்த புகாரின் பேரில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று அவரிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவரிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.